ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். 2026ல முதல் நேற்று வரைக்குள்ள நாம வந்திருக்கிறோம். ஆரம்பிக்கும் போதே எல்லாருக்கும் நியூ இயர் சந்தோஷமா இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் உலகத்துக்கு அப்படி இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, 3ஆம் தேதி ரொம்ப பரபரப்பான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. உலகமே அச்சப்படக்கூடிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? அத நம்ம பார்க்க போறோம். அது ஒரு பெரிய மாற்றத்த உலகத்துல கொண்டு வரப்போது. வாங்க என்னன்னு பார்க்கலாம். முதலாவது இந்த ஜனவரி 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, வெனின்சுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்கா. இப்போ அமெரிக்காவுடையதான இந்த காரியத்த உலகத்துல உள்ள பெரும்பான்மை நாடுகள் எதிர்க்கிறது. என்னன்னா, இது வந்து ஒரு அராஜகம். ஒரு நாட்டினுடையதான காரியத்துக்குள்ள போய் நீங்க செய்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கா என்ன சொல்லுது? ஆனால் அவர் செய்ததான குற்றங்களை அடுக்கடுக்காக ட்ரம்ப் என்ன பண்ணாரு? பிரஸ் மீட்ல சொன்னாரு. ஜனங்கள எப்படி கொடுமைப்படுத்தினாரு, விரல்கள வெட்டினாரு. இந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள அவர் சொல்லிக்கிட்டே வந்தாரு. ஆனால் இது அவர் பக்கத்தினுடைய நியாயத்த அவர் சொல்றாரு. உலகளாவிய ரஷ்யாவிலிருந்து எல்லா நாடுகளும் இத எதிர்க்கிறாங்க. மிகப்பெரியதான அளவுல இத எதிர்க்கிறாங்க. முதல் எதிர்ப்பு தெரிவிச்சது வந்து கத்தார். அவங்க தான் சொன்னாங்க, "இது வந்து ஒரு நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்க" அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி, இது வந்து உலக பிரகாரம் நடக்கிற ஒரு சம்பவம். ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன ஒரு காரியம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது? அதைத்தான் நம்ம நேற்று வரையில முதலாவது பார்க்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்துல ட்ரம்ப் வந்து நெறைய நாடுகள பத்தி பேசிக்கிட்டே இருந்தாரு. கிரீன்லாண்ட பத்தி பேசினாரு. கனடாவ பத்தி பேசினாரு. எங்களுடைய எல்லைக்குள்ள நாங்க கொண்டு வரப்போறோம் அப்படின்னு சொல்லி. அதாவது அமெரிக்காவோட எல்லைய நாங்க பெருசாக்க போறோம். கனடா வந்து அவங்களுடையதான மாகாணத்துல ஒரு மாகாணமா நாங்க மாத்தப் போறோம். கிரீன்லாண்ட் எங்களுக்கு வேணும். இப்படிலாம் நெறைய சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நடுவுல அதுக்கப்புறம் கொஞ்சம் பின்வாங்குனாரு. இதெல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா திடீர்னு வெனின்சுலா மேல கை வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெனின்சுலாவோட ஏற்கனவே அவருக்கு நெறைய பிரச்சனை இருந்துச்சு. போன ட்ரிப் வரும்போதே வெனின்சுலாவ பத்தி அவர் பேசியிருந்தார். ஆனால் நாம் பார்க்கிற விதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இதுவரைக்கும் ரஷ்யாவுடைய நட்பு நாடுகள், பயங்கர குளோஸ் ஃபிரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள்ல 4வது பெரிய நாடு இப்பொழுது அடிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, 2003ல ஈராக் சதாம் ஹுசேன அவங்க வந்துட்டு பிடிச்சாங்க. 1991ல சதாம் ஹுசேன் குவைத்த பிடிச்சாரு. அத பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வார் நடந்து எல்லாம் முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி சதாம் ஜெயிச்சு வந்துட்டாரு. ஆனா 2003ல சதாம ஒரு இடத்துலருந்து அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. அப்பவுமே அது வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. அது எப்படி ஒரு நாட்டுடைய அதிபர நீங்க பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் சதாமுக்கு அதுக்கு ஈக்குவலாக எதிர்ப்பு இருந்துச்சு உலகத்துல. சதாம் வந்து அடுத்து எல்லாத்தையும் பிடிக்க போறாரு. சதாம் ஹுசேன் பிடிக்க போறாருன்னு சொல்லி. ஆனா சதாம் ஹுசேன் ரஷ்யாவுடைய மிக நெருங்கிய நண்பர். 2வது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 2011ல அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, லிபியாவுடைய கடாஃபி. அது மட்டும் இல்ல, எசேக்கியேல் 38ல இந்த லிபியாவ பத்தி இருக்கு. அவங்க ரஷ்யா கூட வரணும்னு இருக்கு. ஸோ அங்க ஒரு பெரியதான காரியம் செய்யப்பட்டு, உள்நாட்டு கலவரம் ஏற்படுத்தப்பட்டு, புரட்சி ஏற்படுத்தப்பட்டு, கடாஃபி அங்கே அவர்கள் மக்களால் கையிலாலே கொலை செய்யப்பட்டார். 3வது 2024ல சிரியாவுடையதான பஷர் அல் அசாத் அப்படின்னு சொல்லக்கூடியதானவர். இவரு ரொம்ப வருஷமா அங்க இருக்கிறார். ஆனால் இவர் வந்து ரஷ்யாவுடைய நெருங்கிய நண்பர். இப்போ கூட அவர் ரஷ்யால தான் இருக்கிறாரு. அதாவது உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டு, அவருக்கு புரட்சி வெடிச்சு, அங்கிருந்து அவர் ஓடி போய் இப்ப எங்க இருக்காருன்னா, ரஷ்யாவுல இருக்கிறார். இப்போ வெனின்சுலா. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நிக்கோலஸ் மதுரோ. இவரும் வந்து அ தென் அமெரிக்கா நாட்டுல இருக்கக்கூடியவர் தான். லத்தீன் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கக்கூடியவர் தான். ஆனால் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க எதிர்ப்பு நாடுகள் கொஞ்சம் இருக்குது. கியூபா, வெனின்சுலா இவங்கலாம் வந்து அமெரிக்க எதிர்ப்பு நாடுகள். ஸோ இவங்கள்ல இவர் வந்து ரொம்ப முக்கியம். ரஷ்யாவோடும், சைனாவோடும் பரிவர்த்தனைகள் நெறையா இருக்கு. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அமெரிக்க எதிர்ப்பு கொள்கையில ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவர புடிச்சு கைது பண்ண உடனே, ரஷ்யா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறது. சைனாவும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறது. ஆனா ரஷ்யாவும், சைனாவும் பெரிய அளவுல இப்போ வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணாம இருக்கிறாங்க. இதே மாதிரி கடாஃபிய கை வச்சபோது, ரஷ்யா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுச்சு. ஒண்ணுமே பண்ணல. இப்ப 4 நாடு ஆயிருக்குது. ஈராக் ஆயிருக்கு, சிரியா ஆயிருக்கு, லிபியா ஆயிருக்கு, வெனின்சுலா ஆயிருக்கு. நான் இது வந்து தீர்க்க தரிசனத்துல உள்ளது. ஆனா, நான் யூகிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இது இல்லாமயும் போகலாம். ரஷ்யாவ 6 துறடுகளால் உன்னை இழுத்துக் கொண்டு வருவேன்னு கர்த்தர் சொல்றாரு. அது எசேக்கியேல் 39ல அவன 6 துறடுகளால். இதுவரைக்கும் 4 ஃபிரெண்ட்ஸ் அவங்க வந்து எடுத்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ரஷ்ய அதிபர் ஈரான அடிக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, "நீங்க இதுவரைக்கும் என் ஃபிரெண்ட்ஸ் எல்லாரையும் கை வச்சீங்க. நாங்க அமைதியா இருந்தோம். ஈரான் மேல கை வைக்கும்போது எங்களால அமைதியா இருக்க முடியாது." அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்தாரு. அது மிகப்பெரிய 3ஆம் உலக யுத்தமாய் மாறும் அப்படின்லாம் கூட அவர் சொன்னாரு. அதற்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் நீங்க பார்க்குறீங்க. ஸோ, இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த 4 நாடு ஏற்கனவே இதாயிருச்சு. அடுத்து ஈரானுக்கு நேராக அமெரிக்கா திரும்புகிறது. இப்போ இஸ்ரேலிய அதிபர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, விரைவில் அமெரிக்கா ஈரானை தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஈரானும் என்ன சொல்லியிருக்குன்னா, இஸ்ரேலை நாங்கள் தாக்கப் போகிறோம். அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. லெபனான், அவங்க ஏமன் எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, நாங்க தாக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ இப்போ ரஷ்யாவுடைய 5வது நட்பு நாடு தான் ஈரான். இன்னும் ஒரு நாடு இருக்கு, துருக்கி. இதுவும் ரஷ்யாவுடையதான நட்பு நாடு தான். ரஷ்யாவும் அவங்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா இது யூரோப்குள்ள இருக்கிற நாடு. ஸோ இவங்க இது வந்து 6வது நாடு. இப்பவும் சொல்றேன், இது என்னுடையதான ஒரு கணிப்பு. இது வந்து தீர்க்க தரிசனம் இல்ல. இந்த 6 நாடுகளையும் கை வச்சு முடிக்கும் பொழுது இந்த காரியம் நடக்க வாய்ப்பு. இப்போ ஈரான் அடிக்க அவங்க ரெடி ஆயிட்டாங்க. துருக்கி ஏற்கனவே இஸ்ரேலோட கூட பிரச்சனையில இருக்கு. ஸோ இப்போ இது வரலாம் அல்லது வேறு காரியமும் இருக்கலாம். அந்த 6 துறடுகளுக்கு விளக்கமும் இருக்கலாம். இது நான் யோசிக்கிறது. ஸோ இப்போ இந்த நாடுகளை எல்லாம் அவங்க கை வச்சுக்கிட்டே வராங்க. ஒரு இடத்துல ஈரான் அவங்க ஃபைனலா கை வைக்கும் பொழுது, அங்க இருக்கிற அணு உலைகள் அத்தனையுமே ரஷ்யாவுது. இப்ப ரஷ்யா அதற்கு எதிர்வினை ஆற்றும். இதுதான் அங்கே வரக்கூடிய மிக முக்கியமான காரியமாக இருக்க போகிறது. இது முதலாவதாக இந்த ஜனவரி மாசம் முதல்ல ஆரம்பிக்கும் போதே யுத்தங்களையும், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்கிற மிக முக்கியமான காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை ஒட்டி ஈரானை சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஈரான்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரியதான ஒரு புரொட்டஸ்ட், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பி இருக்கிறது. ஜனங்கள் அங்கே மிகப்பெரியதான ஒரு கிளர்ச்சியை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டா, வரலாறு காணாத அளவுக்கு ஈரானுடைய பண மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அதாவது அமெரிக்க டாலருக்கு நிகராக அவங்க பண மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. இப்போ அதனால ஜனங்கள் எல்லாரும் கொதிச்செலும்பிட்டாங்க. விலைவாசி எல்லாம் உச்சத்துக்கு போயிருச்சு. இப்போ புரொட்டஸ்ட், அதாவது எதிர்ப்பு கிளர்ச்சி தேசம் முழுக்க வந்துருச்சு. டெஹரான்ல இருந்து எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவங்க ஐஆர்ஜிசி. இப்போ அதையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜனங்களுடையதான உயிர் போயிருக்கிறது. நிறைய காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இது ஈரானுக்கு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறதான ஒரு சம்பவம். அதாவது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். இன்னொரு பக்கம் அவங்க இஸ்ரேலோடு கூடும் அமெரிக்காவோடு கூடும் யுத்தத்தை ஆரம்பிக்கிறாங்க. இது யுத்தங்களையும் அவங்கள பத்தின செய்தி. இது மட்டும் இல்லாம, இதை விட பெரிய பிரச்சனை ஒன்று ஈரான்ல போயிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தண்ணி பஞ்சம். வரலாறு காணாத அளவுக்கு தண்ணி அவங்களுக்கு வத்திருச்சு. நிலத்தடி நீரே கிடையாது இப்ப. ஸோ மிகப்பெரியதான ஒரு பஞ்சமும் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. இந்த ஈரானை பத்தி நம்ம ஏன் இவ்வளவு பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசேக்கியேல் 38:5-6ல அவர்களோடு கூட பெர்ஷியரும் அப்படின்னு இருக்கு. இந்த பெர்ஷியா தான் ஈரான் என்பதை நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த மைய இடத்துக்கு ஈரான் வந்து சேர்ந்துருச்சு. ஸோ இப்போ ஈரான்ல ஏற்படக்கூடியதான இந்த அரசியல் மாற்றம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. அரசியல் மாற்றம் வருமா வராதான்னு தெரியாது. ஏன்னா இதே அயதுல்லா கொமேனி ஷா மன்னருக்கு எதிராக 1990கள்ல புரட்சி ஏற்படுத்தினார். அந்த புரட்சி ஏற்படுத்தி தான் அவர் ரஷ்யா துணையோடு தான் ஏற்படுத்தினார். ஏன்னா அந்த ஷா மன்னர் வந்து அமெரிக்க சப்போர்ட்டர். அந்த ரஷ்யாவுடைய துணையோடு கூட தான் இவர் ஏற்படுத்தினார்னு அப்பயே ஒரு பெரிய பேச்சு வழக்கு உண்டு. ஸோ இப்போ அயதுல்லா கொமேனிக்கு எதிராக கிளர்ச்சி ஆரம்பிக்கிறது. ஏறக்குறைய 30-40 ஆண்டு காலமாக அயதுல்லா கொமேனியினுடைய ஆட்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ இப்போ மிக முக்கியமான ஒரு தருணத்துக்கு ஈரான் வந்து சேர்ந்திருக்கிறது. அதே நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஈரான் மத கட்டுப்பாடு உள்ளதான ஒரு நாடு. அங்கே எல்லா விதமான மத கட்டுப்பாடும் உண்டு. ஆனால் மிகப்பெரிய எழுப்புதலும் ஈரானில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஈரானில் உள்ள நிறைய சாட்சிகளை நீங்க கேட்டீங்கன்னா, நேரடியாகவே தரிசனத்தினால் ரட்சிக்கப்பட்டவர்கள், சுவிசேஷம் சொல்ல முடியாதங்க, அடைக்கப்பட்ட வாசல், அங்கே தரிசனத்தினால் கிறிஸ்துவை கண்டவர்கள், சுவிசேஷத்தை கேட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். If you ask how people came to Christ, 80% will say they saw him in a dream. So I decided to ask him, and so I did. And then the next day, I guess, I saw a dream, and in my dream, I saw Jesus was a bridge. I decided to come to him. அநேகர் இடத்துல இந்த ஈரான்ல இப்போ வந்து மிகப்பெரிய ரிவைவலும் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது. இவ்வளோ பெரிய கலவரத்துக்கு நடுவில் ஒரு எழுப்புதலும் அங்கே வந்துகிட்டு இருக்கு பாருங்களேன். ஸோ ஈரானுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். இப்போ பல்கேரியா, இந்த நாடு ஒரு மிக முக்கியமான வேலையை செஞ்சிருக்கு. என்னங்க பல்கேரியா பத்தி என்னன்னா, யூரோப்ல இருக்காங்க. இவங்க ஷெங்கன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஐரோப்பாக்குள்ள இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் கூட்டமைப்புக்கு பேர் ஷெங்கன் ஒன்று உண்டு. யூரோப்பியன் யூனியன் வேறு, ஷெங்கன் வேறு. இந்த ஷெங்கன் என்பது ஒரு ஏறக்குறைய நிறைய நாடுகள் அடங்கியதான ஒரு இடம். அதில் உள்ள நாடுகள் தான் ஏற்படுத்த ஒரு யூரோப்பியன் கூட்டமைப்பு. இதில் இந்த யூரோப்பியன் கூட்டமைப்புக்குள்ள இன்னும் ஒரு 3-4 நாடுகள் வராமல் இருக்கு. ஐஸ்லாந்து வரல, அப்புறம் வந்துட்டு சுவிட்சர்லாந்து வரல. இந்த மாதிரி நிறைய நாடுகள், இன்னும் ஒரு 4-5 நாடுகள் தான் இருக்கு, இன்னும் உள்ளுக்குள்ள வராமல் இருக்காங்க. ஏற்கனவே 28 நாடுகள் இருக்கு. இந்த 28 நாடுகளில் இந்த பல்கேரியாவும் ஒன்று. பல்கேரியாவுடைய பணத்துக்கு பேர் லேவுன்னு பேர். அதை அவங்க மாற்றாமல் இருந்தாங்க. அவங்க தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஷெங்கன் கண்ட்ரிக்குள்ளே இருந்தாங்க. ஆனால் யூரோப்புக்குள்ளே இப்போ அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க யூரோப்பியன் யூனியனில். இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து தங்களுடைய பணத்தை யூரோவுக்கு மாற்றிக்கிட்டாங்க. அதாவது லேவும் இருக்கு, யூரோவும் இருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு ஒரு 6 மாசத்துக்கு வரைக்கும். அதற்கு பிறகு
இந்த பணமொழிப்பு முற்றிலுமாக ஒழிக்கப்படும். வெறும் யூரோக்குள்ள வந்துரும். 28 நாடுகள் அமைப்பாக மாறும். உக்ரைனும் உள்ள வரதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சுவிட்சர்லாந்து, ஐஸ்லாந்து இவங்கலாம் வர வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஐரோப்பா கண்டம் முழுக்க ஒன்றிய ஐரோப்பாவா மாறிடும். ஒரே கவர்மெண்ட்டுக்குள்ள வந்துரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆசியாவும், ஆப்பிரிக்காவும் தான் இருக்கும். ஏற்கனவே ஆசியாக்குள்ள அவங்க ஊடுருவிட்டாங்க யூரோப். இத பத்தி நம்ம வேற ஒரு நேற்று வரையில பார்க்கலாம். ஊடுருவிட்டாங்க. ஆப்பிரிக்காக்குள்ளேயும் அவருடையதான காரியங்கள் இருக்கிறது. ஸோ, இப்போ இவர்கள் ஒரு மிகப்பெரியதான எல்லை விஸ்தாரத்த பண்றாங்க. அதுல பல்கேரியாவும் இப்பொழுது முழுவதுமாய் மாறியிருக்கிறது. இன்னும் வருகிற நாட்களிலே அநேக நாடுகள் உள்ளோடு கூட இணைகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். யூரோப்பியன் யூனியனோடு கூட இணைவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அது வரும்போதும் அதையும் உங்களுக்கு அப்டேட் பண்றோம். கடைசியாய் ஒரு காரியத்தை நாம் முடிக்கப் போகிறோம். இது ஏஐ டெக்னாலஜி இப்பொழுது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, சீனா வியட்நாம் பார்டர்ல அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிஎஸ்எஃப்ன்னு நம்மலாம் சொல்லுவோம் இங்க. அந்த மாதிரி இமிகிரேஷன், அந்த பார்டர் எல்லைகளை செக் பண்ணக்கூடியது, விசா, பாஸ்போர்ட் இதெல்லாம் செக் பண்றதுக்கு பார்டர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பார்டர் ஃபோர்ஸ்க்கு முழுவதுமாக ஏஐ ரோபோட்டை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் அவங்கெல்லாம் குறைச்சிட்டு அந்த இடத்துக்கு இப்போ இவங்களை கொண்டாந்துட்டாங்க. ஏற்கனவே ரோபோ யூஸ் பண்ணி ராணுவம் இருக்கு அவங்களுக்கு. இப்போ ராணுவத்தை ஒட்டி இந்த இமிகிரேஷன் சிஸ்டம் அல்லது பார்டர் ஃபோர்ஸ் அதையும் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மனிதன் மேல் ஆதிக்கத்தை இந்த ரோபோக்கள் ஏஐ டெக்னாலஜி கொண்டு வந்துகிட்டே இருக்கு. சமீபத்தில் ஒரு மிக முக்கியமான காரியத்தை நண்பர் ஒருத்தர் பகிர்ந்து கொண்டார். அது இந்த ஏஐ டெக்னாலஜி அடுத்து இந்தியாவில, உலகளவில மிகப்பெரியதான ஒரு அச்சுறுத்தலாகவும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போகுது. அது என்னங்கிறத ஒரு தனி நேற்று வரையில உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அதாவது அதை வந்து விலாவரியா டீடைலா சொன்னதான் புரியும். அதோடு கூட கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.